ஹலோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டூ அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி வச்சு சூப்பரா ஒரு புலாவ் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. வாங்க இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பச்சை பட்டாணி இல்லாதனால இந்த காஞ்ச பட்டாணி விற்கும் இல்லைங்களா, அதை வாங்கி முந்தின நாள் நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கோம். இந்த உலக்கில் அதாவது 200 கிராம் அளவுள்ள உலக்கில் ஒரு உலக்கு எடுத்திருக்கோம். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கோம். அது அந்த உலக்கில் 2 எடுத்திருக்கோம். அண்ட் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா, நீட்டமாக ஒன்றே ஒன்று மட்டும் அரைஞ்சி வச்சுருக்கோம். அண்ட் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 5 தேவைப்படும். தாளிக்கிறதுக்கு மட்டும் இங்கே 2 எடுத்து வச்சுருக்கோம். மீதி 3 பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டால இருக்குது. அண்ட் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு போல் பூண்டு வேணும். அண்ட் ஏலக்காய் 3, பட்டை 2 பீஸு, கிராம்பு 3 பீஸ் அண்ட் ஒரே ஒரு பிரியாணி இலை அண்ட் இஞ்சி அது வந்து ஒரு விரல் நீளத்துக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாவும் ஒரு கட்டு கொத்தமல்லியும் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்காங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சிட போகிறோம். ஸோ அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எடுத்து வச்சிருந்த பொருட்கள்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துடலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஹோல் கரம் மசாலாஸ், அந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பிரியாணி இலையை லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா சாதத்தில் இறங்கும். இது லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா லைட்டாக கீறி விட்டு சேர்த்துருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் இப்போ அதை சேர்த்துக்கணும். அந்த பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம். பட் இப்போ நல்லா வதக்கவும் கொஞ்சம் நல்லா சுண்டிடும். பாருங்கள், நல்லா க்ரீன் கலரில் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நைட்டு ஊற வச்சு காலையில் கழுவி எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். பட்டாணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு பட்டாணி போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சாதத்துக்கு. அண்ட் இதுக்கு வந்து நாங்கள் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னாலும் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை சீரக சம்பா அரிசி எது வேணால் யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். எப்போவும் சாம்பார், புளிக்குழம்பு, குருமா இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருப்போம். என்றைக்காவது வெரைட்டியாக செய்யணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாணி புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த பட்டாணியும் மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்ருக்கோம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 உலக்கு அரிசிக்கு 2.5 உலக்கு போல் தண்ணி வச்சுருக்கோம். ஸோ மொத்தம் 5 உலக்கு தண்ணி. நீங்கள் என்ன அரிசி ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவு கூடவோ குறைச்சோ வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை சேர்த்துடலாம்.
இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த நேரத்தில உப்பு, காரம்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலனா இப்ப சேர்த்துக்கலாம். இது புலாவ்ங்கிறனால தக்காளி சேர்க்கக்கூடாது. அதனால புளிப்பு இதில வந்து இருக்காது. உங்களுக்கு புளிப்பு சுவை தேவைன்னா, குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ இதில சேர்த்துட்டு, ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, அப்புறமேட்டு குக்கர் மூடி விசில் விடுங்க. இப்போ குக்கர் மூடியாச்சு. இந்த சாப்பாட்டு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 விசில் வரணும். விசில் வந்து அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்லா கமகமன்னு வாசத்தோட நம்மளுடைய பட்டாணி புலாவ் ரெடி ஆயாச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் நெய் வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நிறைய வெங்காயம் உரித்து அரைக்கணும் அந்த மாதிரி வேலையே கிடையாது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி நாங்கள் பட்டாணி புலாவோட மீல் மேக்கர் கிரேவி வச்சுருக்கோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள், நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். இதுக்கு எக் கிரேவி, அதாவது முட்டை கிரேவி, இந்த மாதிரி கூட நல்லாயிருக்கும். பட் எதுவுமே கிரேவி செய்யலையா, ஏதாவது சிப்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அது கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.